வெல்கம் டு மீனா ஃபார் மேத். இன்னைக்கு நம்ம ரெண்டு நம்பர்ஸை நம்பர் லைன் யூஸ் பண்ணி எப்படி கம்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு பேசிக்கான 4 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸை நம்பர் லைன் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலனா கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோ உங்களுக்கு இன்னும் ரொம்பவே ஈஸியாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டு கம்பேர் டூ நம்பர்ஸ் யூஸிங் நம்பர் லைன், ரெண்டு நம்பர்ஸை நம்பர் லைன் யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணுறதை பார்க்க போகிறோம். Out of any two numbers, mark down a number line. The number which is to the right is greater, to the left is smaller. அதாவது ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. அதை ஃபர்ஸ்ட் நம்பர் லைனில் மார்க் பண்ணுறோம். இப்போ எந்த நம்பர் ரைட் சைடில் இருக்கோ அதுதான் கிரேட்டர் நம்பர், அதுவே லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஸ்மாலர் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. யூஸிங் a number line, use a number line to compare 7 and 3. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் லைனில் 7ஐயும் 3ஐயும் மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ டு த ரைட் 7 இருக்கு, ஸோ 7 இஸ் த கிரேட்டஸ்ட் நம்பர். டு த லெஃப்ட் 3 இருக்கு, ஸோ 3 இஸ் த ஸ்மாலர் நம்பர். ஓகேவா? ஸோ 7 தான் கிரேட்டர் நம்பர். ஆனால் இந்த 7ன்ற நம்பர் அதுக்கு லெஃப்டில் இருக்கிற எல்லா நம்பரை விடவும் பெரிய நம்பராக தான் இருக்கும். சரி, -3 is smaller than 7, -2 is smaller than 7, -1, 0, 1, 2, 3, 4, 5, 6 வரைக்கும் smaller than 7. சிமிலர்லி -3 லெஃப்ட்ல இருக்கிறதுனால இதுதான் இந்த நம்பர் லைன்ல இருக்கிற எல்லா நம்பரை விடவும் ஸ்மாலர் நம்பர். சி, -2 இஸ் கிரேட்டர் தேன் -3, -1 இஸ் கிரேட்டர் தேன் -3, -3 தான் இருக்கிறதுலே சின்ன நம்பர், இது எல்லாமே பெருசாக தான் இருக்கும். ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து எது சின்னது எது பெருசுன்றதை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம். இப்போ வந்து இந்த நம்பர் லைன்லேருந்து நம்ம அப்சர்வ் பண்ண முக்கியமான சில பாயிண்ட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அதாவது சில அப்சர்வேஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த அப்சர்வேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் த நம்பர் லைன் டு கம்பேர் தி திங்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்ரி பாசிட்டிவ் நம்பர் இஸ் கிரேட்டர் தேன் எவ்ரி நெகட்டிவ் நம்பர். அதாவது எல்லா பாசிட்டிவ் நம்பரும் சே 1, 2, 3 இது எல்லாமே எல்லா நெகட்டிவ் நம்பரை விடவும் பெருசாக தான் இருக்கும். இந்த பக்கம் ஏன்னா இதெல்லாமே ரைட்ல இருக்கு. டு த ரைட் இஸ் த கிரேட்டஸ்ட், ரைட்? ஸோ இந்த பக்கம் இருக்க எல்லா நம்பருமே கிரேட்டராக தான் இருக்கும் when compared to this thing. So every positive number is greater than every negative number. அடுத்தது பாயிண்ட் நம்பர் 2, 0 is smaller than every positive number but greater than every negative number. இந்த ஜீரோங்கிறது இருக்கிற எல்லா பாசிட்டிவ் நம்பர்லையுமே 0 தான் ரொம்ப ரொம்ப சின்ன நம்பராக இருக்கும். ஆனால் நெகட்டிவ் நம்பர் போகும்போது, ஏன்னா 0 தான் ரைட்டில் இருக்கு, ஸோ நெகட்டிவ் சைட் போகும்போது 0 வந்து ரைட்டில் இருக்கிறதுனால நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாமே லெஸ் தேனாக இருக்கும், 0 தான் கிரேட்டஸ்டாக இருக்கும். ஓகேவா? அடுத்தது பாயிண்ட் நம்பர் 3 பார்ப்போம். பாயிண்ட் நம்பர் 3 வந்து பாருங்க, the greater the number the smaller is its opposite. அதாவது பெருசா இருக்கிற நம்பர் அதோட ஆப்போசிட்ல வரும்போது சின்னதா மாறிடுது. இதை இன்னும் கிளியரா சொல்றேன். ஓகேவா? சி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, 3 and 5 கம்பேர் பண்ண போறோம். -3 and -5 கம்பேர் பண்ண போறோம். சி, இப்போ பாருங்க, பாசிட்டிவ்ல 3, 5 கம்பேர் பண்ணும்போது 5 ரைட்ல இருக்கு, ஸோ 5 இஸ் கிரேட்டர் தேன் 3. அதுவே ஆப்போசிட்ல பண்ணும்போது, ஆப்போசிட் சைன்ல பண்ணும்போது -3, -5 பண்ணும்போது -3 தான் ரைட்ல இருக்கு, ஸோ -3 இஸ் கிரேட்டர் தேன் -5. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். the greater the number the smaller is its opposites. 3 வந்துட்டு 5 வந்துட்டு பெரிய நம்பரா இருந்துச்சுன்னா அதோட ஆப்போசிட் சைன்ல 5 வந்து சின்ன நம்பரா இருக்கும். புரிஞ்சுதா? அதே மாதிரி தான் பாயிண்ட் நம்பர் 4 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, the smaller the number is the greater is its opposite. எது ஸ்மாலரோ அது கிரேட்டரா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு சின்னது பார்க்கலாம் எக்ஸாம்பிள். ஸோ இதுக்கு நான் எடுத்துக்கிறது வந்து 2 and 4 and -2 and -4. ஸோ இப்போ வந்து 2ஐயும் 4ஐயும் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி -2ஐயும் -4ஐயும் மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்மாலர் நம்பர்னு நம்ம பார்க்கும்போது எது லெஃப்ட்ல இருக்கோ அதுதான் ஸ்மாலர். ஸோ இந்த இதில் ஈக்குவேஷன் இந்த நம்பரில் வந்து 2 வந்து ஸ்மாலராக இருக்குது, ஸோ 2 இஸ் ஸ்மாலர் தேன் 4. அதுவே நான் ஆப்போசிட்டில் பார்க்கும்போது இது லெஃப்டில் இருக்கிறதுனால -2 இஸ் கிரேட்டர் தேன் -4. ஸோ பாருங்கள், ஸ்மாலர் த நம்பர் த கிரேட்டர் இஸ் இட்ஸ் ஆப்போசிட். ஸோ இப்போ ஒரு யூஸிங் அ நம்பர் லைன் நம்ம வந்து என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒரு நம்பரை கம்பேர் பண்ணுறது எப்படி, அதோட சில அப்சர்வேஷன்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் என்னன்னா, யூஸிங் அ நம்பர் லைன் ரைட் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் தட் இஸ் இன்டீஜர்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் வேல்யூ 3, -2, 5, 0, -7, 6 and -4. ஸோ இதெல்லாம் கிவன். ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் லைன் ட்ரா பண்ணிக்கிறோம். கொடுத்துருக்கிற நம்பர்ஸை நம்பர் லைனில் மார்க் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் 3 இங்கே இருக்குது, அண்ட் தென் -2 ஹியர் இட் இஸ், 5,
positive 5, here it is 0, here negative 7, இங்க இருக்கு negative 7, positive 6 இங்க இருக்கு and negative 4. ஸோ எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் நம்பர் லைனில் மார்க் பண்ணியாச்சு. இப்போ from left to right, லெஃப்ட்ல இருந்து ரைட்ல எழுதணும்னா அது ascending order அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு நான் ascending orderனா என்ன, descending orderனா என்னன்னு ஒரு வீடியோ வந்து கிளியரா பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலனா அதையும் கார்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரம் த லெஃப்ட் டு த ரைட் நம்ம எழுதணும்னா அதுதான் ascending order. பாருங்க அட்மோஸ்ட் லெஃப்ட்ல நமக்கு இருக்கிறது negative 7. ஸோ negative 7, negative 4 and then negative 4 இருக்கு and then negative 2 இருக்கு, after that 0 இருக்கு, after that 3 இருக்கு, after that 5, after that finally we'll have 6. ஸோ இதுதான் நம்மளோட ascending order for the given number. அதே descending orderன்னு கேட்டாங்கன்னா from the right to the left ன்னு எழுதணும். ஸோ இப்போ எழுதும்போது எப்படி எழுதணும், from the rightல வந்து அட்மோஸ்ட் ரைட்ல நமக்கு இருக்கிற நம்பர் வந்து 6 and then 5, after that 3, after that 0 and then negative 2 and then negative 4, finally we'll have negative 7. ஸோ ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்துருந்தா அந்த நம்பர் லைன் யூஸ் பண்ணி எப்படி கம்பேர் பண்ணுறது அண்ட் அசெண்டிங் ஆர்டரில் எப்படி எழுதுறது, டிசெண்டிங் ஆர்டரில் எப்படி எழுதுறது, சில சம் அப்சர்வேஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் ஆன அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனை நம்பர் லைன் யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்க உங்கள் ரைட் சைடில் இருக்கிற வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். நம்பர் லைனா என்ன, நம்பர் லைனை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அண்ட் நம்பர் லைனில் ஹோல் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ்லாம் எப்படி ரெப்ரசென்ட் பண்ண முடியும் இதெல்லாம் தெரிஞ்சுக்க உங்கள் லெஃப்ட் சைடில் இருக்கிற வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய பேசிக் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சுக்க மீனா ஃபார் மேத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.